வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 13 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் கதி மற்றும் பிரிட்டா மேற்கு வங்காளம்? எந்த மாநிலத்தின் நடனம் கண்டம் மர்தாலா மற்றும் ஒட்டம் தேடல் ஆந்திர பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் புய்யா மற்றும் காம்டி அருணாச்சல பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் காளி கோபால் அசாம்? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், வாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான் மற்றும் சஹாரியா. கே காமராஜ் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மதம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் விகிதிசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவர் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர்ல நடந்துச்சு. தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி ஹோலிகா தகான் பண்டிகையை கொண்டாடுறாங்க. கேசவ் சந்திரசன் இந்தியன் மிரர் வாம் போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. எனக்கான திட்டம் ஆத்ம நிர்பார் எண்ணெய் விதைகள் அபியான் திட்டம் 2024ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. புதிய திறன் மேம்பாட்டு திட்டம் 2024, MSMEகளுக்கான கடன் உத்தரவாத திட்டம் 2024, NPS வட்சாலியா 2024, SCRB பவர் திட்டம் 2020. ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கேசவன் ராமச்சந்திரன். ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் நட்சத்திரத்தை முதலில் பெற்ற இந்திய நடிகை யார்? தீபிகா படுகோனி. தேசிய பொது ஒத்துழைப்பு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நிறுவனம் எந்த வரலாற்று நபரின் பெயரால் மறுபெயரிடப்பட்டுள்ளது? சாவித்ரிபாய் புலே. இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பான சி பிளட்டை எந்த மத்திய அமைச்சர் தொடங்கினார்? CR பாட்டீல். சுரினாமின் முதல் பெண் ஜனாதிபதி யார்? ஜெனிஃபர் கிர்லிங்ஸ் சைமன்ஸ். கெமி பதேனோய்ட் இங்கிலாந்தின் கன்சர்வேட்டிவ் கட்சியை வழிநடத்தும் முதல் கருப்பின பெண். நெடும்போ நத்தி நரேத்வா நமீபியாவின் முதல் பெண் ஜனாதிபதி. அஞ்சுரதி ராணா இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளர். கிறிஸ்டி கோவன்ட்ரி சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்கா தலைவர். ஷெர்லி போட்ஸ்வே காமன்வெல்த்தின் முதல் ஆப்பிரிக்கா பெண் பொதுச் செயலாளர். ஆன்மீக தலைமைத்துவம் மற்றும் மத நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்காக நியூயார்க் நகரத்தால் கௌரவிக்கப்பட்டவர் யார்? தாதாநாத் சுவாமி. குண்டர் பிளாஸ்டல் 2025 ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு வாங்கியிருக்காங்க. தலைலாமா அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கான தங்க மெர்க்குரி விருது. மரியாங்கெல்லா ஹங்கரியா உயிரியல் நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் குறித்த ஆராய்ச்சிக்கான உலக உணவு பரிசு. சத்குரு கனடா இந்திய அறக்கட்டளையின் ஆண்டின் உலகளாவிய இந்திய விருது. ராஜகுமாரி 2025 அமெரிக்க இசை விருதை வென்ற முதல் இந்திய வம்சாவளி இசைக்கலைஞர். இந்திய பயணிகளுக்கு UPI-ஐ ஏற்றுக்கொண்ட 8வது மற்றும் முதல் கரிபியன் நாடு இது. ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியுடைய 101வது உறுப்பினர் நேபாளம், 104 ஆர்மேனியா, பாராகுவே 100, அங்கோலா 123. கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் 5வது உறுப்பினர் வங்காளதேசம். ஆர்டிமிஸ் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட 54வது நாடு வங்கதேசம். சூரிய சக்தி கூட்டணியின் நாட்டு கூட்டு கட்டமைப்பில் கையெழுத்திட்ட முதல் ஆப்பிரிக்க நாடு மொரிஷியஸ். எந்த நாள் உலக சுவாஹிலி மொழி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 7. இதை நம்ம 2022 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம் யுனெஸ்கோ மூலமா. ஜூன் 17 பாலைவன மக்களை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம். ஜூன் 12 பாலியல் வன்முறை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். ஜூன் 12 உலக சிறுநீரக புற்றுநோய் தினம். ஜூன் 23 சர்வதேச விதவைகள் தினம், சர்வதேச ஒலிம்பிக் தினம், ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம். ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினம். ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். இந்தியாவில் முதல் முறையாக ரேஷன் பொருட்களுக்கு முக அங்கீகாரத்தை அமல்படுத்திய மாநிலம் எது? ஹிமாச்சல பிரதேசம். ட்ரோன் கொள்கை மற்றும் ட்ரோன்களின் பொது பயன்பாட்டை அங்கீகரித்த முதல் இந்திய மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். முளைத்தியை வணிக ரீதியாக வளர்க்க தொடங்கிய முதல் மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். இந்திய பசுமை கட்டிட கவுன்சிலிடமிருந்து சான்றிதழை பெற்ற
இந்தியாவின் முதல் மிருக கண்காட்சி சாலை துர்கேஷ் ஆரண்யா. மணிகரன் யாத்திரை தலம் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ராஜீவ் காந்தி வான் சம்வர்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எலான் மஸ்க் தொடங்கிய புதிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன? அமெரிக்கா பார்ட்டி. ஆஸ்திரேலியா மீட்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியா மற்றும் அமெரிக்கா சேர்ந்து ட்ரஸ்ட் முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலகின் மிக நீளமான கடலுக்கடியில் கேபிள் அமைப்பான வாட்டர் திட்டம் மெட்டா தொடங்கியிருக்காங்க. FAOன்னு சொல்லக்கூடிய அமைப்பு எய்ம் ஃபார் நேச்சர் முயற்சி தொடங்கியிருக்காங்க. UK சீக்குர் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.